ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம், இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோம். ஏன் அப்படின்மா ஏன் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோன்னா, இப்போ அந்த பர்சன்டேஜில் பார்த்தது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால தான். ஸோ அதனால் வந்து நம்ம பர்சன்டேஜ் முடித்தோம், இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்னா என்ன? லாபம். லாபம், இது நஷ்டம். ஓகேவா? லாபம், இது வந்து நஷ்டம். நீங்களே யோசிங்க. இப்போ நமக்கு எப்போ லாபம் கிடைக்கும்? இப்போ நான் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் வச்சுப்போம். நான் ஒரு கடை வச்சுருக்கேன். ஓகேவா? நான் தக்காளி வாங்குறேன். தக்காளி வந்து ஒரு ஃபார்மர் கிட்டேருந்து வாங்குறேன். ஓகேவா? ஃபார்மர் கிட்டேருந்து நான் வந்து தக்காளி வாங்குறேன். ஓகே, எவ்வளோக்கு வாங்குறேன்னா 100 ரூபாய்க்கு வாங்குறேன் வச்சுப்போம். அப்போ நான் வாங்குறேன் பார்த்தீங்களா? இது என்னது? இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கும் விலை, கொள்முதல் விலை. வாங்குறோம் பார்த்தீங்களா? ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கினாலும் அது காஸ்ட் ப்ரைஸ் தான். இப்போ கடை ஓகே, நான் வந்து ஒரு ஃபேமிலி, நான் வந்து ஒரு அப்பா வச்சுப்போங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து தக்காளி வேணும். அதனால் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே கடைக்காரர் இருப்பாரா, கடைக்காரர் என்ன பண்ணுவார், அதை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டாரா. இப்போ அவர் கொஞ்சம் லாபம் வச்சு எவ்வளோக்கு விற்கிறார், 125 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ இது என்னது? விற்கும் விலை, செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரைஸு? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்ருவேன். ஆனால் மறுபடியும் நான் போயிட்டு சப்போஸ் வேறு ஒருத்தவங்கிட்ட விற்றா, அப்போ இந்த 125 தான் என்னது? காஸ்ட் ப்ரைஸு. நான் விற்கிறேன் பார்த்தீங்களா, அதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ புரியுதுங்களா? காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னது? வாங்குகிற விலை. வாங்குகிறோம்ல, ஒரு பொருளை போய் வாங்குறோம், அதான் வாங்குறது. வாங்கி வச்சிங்கன்னா அதான் உனக்கு காஸ்ட் ப்ரைஸே. வாங்கி வச்சு நீ யூஸ் பண்ணாலும் காஸ்ட் ப்ரைஸ். அதை நீ மற்றவங்களுக்கு விற்கிற பார்த்தியா, அது செல்லிங் ப்ரைஸ். அது லாபத்துலேயும் விற்கலாம், கம்மியாகவும் விற்கலாம். இதே கடைக்காரர் வந்து அந்த 125 ரூபாய்க்கு விற்காமல் ஒரு 75 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுப்போமே, அப்படின்னா அதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான். நான் நஷ்டத்தில் விற்கிறார். இது என்ன பண்ணுறாரு? ப்ளஸ் 25, 25 ரூபா லாபத்தில் விற்கிறாரு. இது மைனஸ் 25 ருபீஸ் வந்து நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்போ புரிஞ்சிச்சா? இப்போ நான் உட்காந்து உங்களுக்கு ஃபார்ம்லாம் சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஃபார்மில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் மட்டும் உட்காந்து மனப்படம் பண்ணீங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தப்பாக போடுவீங்க. லாஸ்ட்டில் போய்ட்டு திடீர்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு போடுவீங்க. அதனால் அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு கான்செப்டாகவே போவோம். ஓகே, இப்போ இந்த கடைக்காரர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு விற்றுட்டார். ஓகே, அப்போ என்ன இது? காஸ்ட் ப்ரைஸ். இது என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதோட லாபம் எப்படி நீங்கள் சொல்லுங்க? அப்போ 100 ரூபா 125 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ அவருக்கு 25 ரூபா லாபம். அப்போ 25 ரூபா லாபம். அந்த லாபம் தான் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 25 ரூபா வந்துச்சா? இப்போ இந்த 25 ரூபா எப்படி போட்டிங்க? இந்த 100 ரூபாய்க்கும் 125க்கும் டிஃப்ரென்ஸ் தானே பார்த்தீங்க? எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ இதோட ஃபார்முலா என்னது? காஸ்ட் ப்ரைஸ், சாரி, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஏன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் தானே அதிகம், அதை முன்னாடி போடணும். காஸ்ட் ப்ரைஸ் அதோட வித்தியாசத்தை போடணும், அவ்வளோதான். அதான் ப்ராஃபிட்டு. இதுவே லாஸ் அப்படின்னா என்னது ஃபார்முலா? லாஸ் பாருங்கள், மேலே 75 ரூபா சொன்னால அந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு, 75 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ எதை முன்னாடி போடணும்? காஸ்ட் ப்ரைஸ். ஏன்? ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் முன்னாடி போட்டால் ஆன்சர் மைனஸில் வரும். எப்படி வந்து காசெல்லாம் மைனஸில் வரும்? வராதுல்ல. அதை யோசிங்க. அப்போ இவருக்கு வந்து லாஸ் எவ்வளோ? 25 ரூபா. அப்போ மைனஸ் 25ன்றது லாஸ் தான். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி போடணும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ 100 மைனஸ் 75 அப்படின்னு அர்த்தம். ஓகே, மைனஸ் வேணாம், ஏன்னா லாஸ்னாலும் கம்மின்னு அர்த்தம்ல. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சாச்சு. அப்போ ப்ராஃபிட்டுன்னு கேட்டால் விற்கிற விலையை வாங்குகிற விலை கூட மைனஸ் பண்ணணும். அப்போ லாஸ்ன்னு கேட்டால் வாங்குகிற விலையை விற்கிற விலை கூட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்முலா படிச்சாச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. என்ன பர்சன்டேஜ்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன? கீழே வந்து எது கூட கம்பேர் பண்ணுறோமோ இன்ட்டு 100 பண்ணணும். கிட்டத்தட்ட 16 டைப் பார்த்துட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட்னது ஒன்று வந்து ப்ராஃபிட் வரணும்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ மேலே வந்து அது ஏறணும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை கீழே என்ன பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஏன் காஸ்ட் ப்ரைஸ்னால் எது கூட கம்பேர் பண்ணுறோம்? விலை எவ்வளோ வாங்குற விலை கூட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், இல்லை விற்கிற விலை கூட கம்பேர் பண்ணோம். வாங்குற விலை கூட தான் எப்பயுமே கம்பேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா பாருங்கள். அப்போ லாஸ் பர்சன்டேஜ்க்குனா வரும், மேலே லாஸ் எழுதணும். அப்போ லாஸ்னா என்னது? லாஸ்னா என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஆக மொத்தம் இவனும் சேமு மேலே மட்டும் தான் போடணும். மேலே வந்து ப்ராஃபிட் ஃபார்முலா போடணும்.
கீழே வந்து லாஸ் ஃபார்முலா போடணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவே நோட் பண்ணிங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்முலா படிச்சிங்கன்னா மறக்கும். ஸோ கான்செப்டாக நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ சப்போஸ் ஒரு கொஷின் நீங்கள் படிக்கிறீங்க வச்சுப்போம். அதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துறோம். செல்லிங் ப்ரைஸ் கேட்குறோம். செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறோம். அப்புறம் அதில் வந்து என்ன கொடுக்குறான்னா ப்ராஃபிட் வந்து கொடுத்துறான்னு வச்சுக்கோ. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் கிவன். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்குறான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் என்னான்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஃபார்முலா பாருங்கள். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன கேட்குறான்? அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களா, அதை போட்டு டிவைடட் பை 100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு கேட்குறாங்க. வென் லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. லாஸ் பர்சன்டேஜ் இஸ் கிவன். லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இங்கே என்ன எழுதணும்? எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 100. லாஸ்ட்னா என்னது? 100லேருந்து கம்மியாகணும் அர்த்தம். இந்த 100 ப்ளஸ் பி பர்சன்டேஜ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுங்களேன். இந்த 10 ரூபா தானே 100%. இப்போ அது நான் 25% லாபத்தில் விற்றேன்னா அப்போ எவ்வளோ? 2000 நாட் பண்ணுறோம்ல. அப்போ அது 100 ப்ளஸ் 25 தானே போடுவோம். அப்போ அங்கே என்னது 125 போடுறோம்ல, அதான். இதுவே லாஸ் ஒரு -25 என்ன போடுவோம்? மேலே 75 போடுவோம். அதே தான். ஆக மொத்தம் இது ஒரு நார்மல் ஃபார்முலா கிடையாது, ஒரு நார்மல் கான்செப்ட். ஓகேவா? இதுதான். சாரி, இங்கே வந்து லாஸ் பர்சன்டேஜ் வரும், பி பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். வந்து வெயிட் பண்ணுங்கள். 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகே, டன்னு. இதான் வந்து அந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 3 சம் பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான், மெயின் கிளாஸ் இல்லை. பார்ப்போம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ ப்ராடக்ட் இஸ் பாட்னா என்ன? கார்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்னால் கொடுத்துருக்கான். இப்போ காஸ்ட் ப்ரைஸ்னால் கொடுத்துருக்கான் 20 ரூபா. அண்டு சோல்டுன்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 50 ரூபா. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது லாஸாக ப்ராஃபிட்டா? 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்னது? ப்ராஃபிட்டு. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 30 ரூபா. கொஸ்டின் என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? மேலே வந்து ப்ராஃபிட்னது 30 டிவைட் பை கீழே காஸ்ட் ப்ரைஸ்னது 50 இன்ட்டு 100% மாற்றணும்னா இது சாரி, ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு. கீழே வந்து செல்லிங் ப்ரைஸ் போட்டிருங்க பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் போடணும் இன்ட்டு 100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதையும் அடித்தோம் அப்படின்னா 50. அப்போ 150%. சிம்பிளான ஆன்சர். இந்த மாதிரி கொஷின்ஸு நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சார் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். The selling price of article is sold for 355 rupees. Sorry, question மாற்றி போயிட்டேன். The selling price of mobile phone is 59,620 and it was sold at 8.4% profit. Find the cost price of the mobile phone அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ்னா கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 59,620 ரூபா. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் 59,620 ரூபா. அதுக்கப்புறம் என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துறான். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8.4%. நம்மகிட்ட கொஷின் என்ன கேட்குறான்? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஓகே, டன்னு. இப்போ நீங்களே யோசிங்க. இந்த ஒரு பொருள் வாங்கியிருப்பான். அது 10,000 வாங்கிக்கலாம், 20,000 வாங்கிக்கலாம். கரெக்டாக? இந்த வாங்கினது தானே 100%. அப்போ காஸ்ட் ப்ரைஸு, இங்கே செல்லிங் ப்ரைஸ். அப்போ 100% வாங்கியிருக்கான். இப்போ ப்ராஃபிட்டோட எவ்வளோ? ப்ராஃபிட் 8.4னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கும்? 108.4. 108.4 வந்திருக்குமா? ஓகேவா? அப்போ இந்த 108.4 தான் என்னது? 59,620. ஏன்னா அதானே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். அப்போ இது எப்படி ஏறலாம்? இந்த மாடல் ஏறலாமா? 108.4 தான் வந்து 59,620 ரூபா. அப்போ நமக்கு என்ன வேணும்? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். காஸ்ட் ப்ரைஸ் தானே 100. அப்போ 100 எவ்வளோ? இது போட்டால் ஆன்சர். இதை நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இதை நான் நிறைய வந்து நான் சொல்லிட்டேன் இந்த மாடலில். இதை கேன்சல் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் அன் ஆர்டிகல் இஸ் சோல்டு ஃபார் 355 rupees. 355க்கு வந்து சோல்ட் பண்ணுறாங்க. தேர் இஸ் a loss of 29%. At what price should it be sold to gain 31% அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே யோசிங்க. இது வந்து 355 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விற்கக்குள்ள என்ன ஆகுது? 29% லாஸு. அப்போ வந்து எனக்கு 31% ப்ராஃபிட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கம் போல் 100% எடுத்துப்போம். 100%. ஓகேவா? இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும். ஏன்னா முழு வேலை தான் நம்ம எப்பயுமே 100% எடுத்துப்போம்.
ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, தேர் இஸ் ஏ லாஸ் ஆஃப் 29%. அப்போ -29% பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 71 வரும். அப்போ இதான் என்னது செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா செல் பண்ணுறா தானே, செல் பண்ணக்குள்ள என்ன வருது, 355 ரூபா. எவ்வளோ வருது, 355 ரூபா. சரியா? இப்போ எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு 31% ப்ராஃபிட் வேணும். அப்போ அது ப்ளஸ் 31%. அப்போ இங்கே என்ன வரும், 131%. அப்போ இது வந்தால் எவ்வளோ, இதான் கணக்கு. ஓகேங்களா? அப்போ இது எப்படி போடலாம், 71 தான் வந்து 355. அப்போ எனக்கு என்ன வேணும், 131 வேணும். 131 எவ்வளோ, இது ஒரு டைமு, இது வந்து 5 டைம் வரும். ஓகேவா? அப்போ 131 இன்ட்டு 5 எத்தனை வரும், 5 15 6 655 ரூபா. புரியுதுங்களா? ஆக மொத்தம் நான் என்ன பண்ணுறேன், அந்த 100 பேஸாக வச்சுக்கிறேன். எல்லா சம்முக்கும் 100 வச்சு அது கூட கம்பேர் பண்ணுறேன். இது நம்ம பர்சன்டேஜில் அடித்து துவைச்ச சம்ம தான். அந்த 100லேருந்து தான் நம்ம வந்து கணக்கு பண்ணிட்டு போவோம். ஏன்னா 100 தான் ஃபுல்லு. அந்த ஃபுல்லை நம்ம வந்து கம்பேர் பண்ண, ஈக்குவேட் பண்ண கற்றுக்கணும். இது ஃபுல்லாக பர்சன்டேஜில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் இன் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் when sold at 15% ப்ராஃபிட் அண்ட் 17% லாஸ் இஸ் 96. அப்படின்னா கொடுத்துருக்கான், 15% ப்ராஃபிட்டு 17% லாஸு, அப்படி 2 விதமாக செல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆர்டிக்கலை 100% வச்சுப்போமே, 100% தான் அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ என்ன பண்ணுறான், 100லேருந்து 2 டைம் செல் பண்ணுறான். ஒன்று வந்து 15% ப்ராஃபிட், அப்போ ப்ளஸ் 15%. அப்போ இது வந்து 115 ரூபாய்க்கு விற்றுருவான். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று வந்து -17% லாஸு, அப்போ இது வந்து 83 ரூபா. ஓகேவா? இப்போ இப்படி ரெண்டுமே விற்கிறான்ல, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறான்னா 96 சொல்கிறான். அப்போ 83க்கும் 115க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, 32 டிஃப்ரென்ஸு. அப்போ அந்த 32 தான் என்னது, 96. 32 தான் 96. கொஷனில் என்ன கேட்குறான், இஃப் இட் இஸ் சோல்ட் அட் 10% ப்ராஃபிட். அப்போ 10% என்னது, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ளஸ் 10%. தென் வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். அப்போனா 110 எவ்வளோ போடுமா, 1 3. அப்போ எக்ஸ் வந்து என்னது 330. முடிஞ்சிச்சா? சிம்பிள். 100% தான் காஸ்ட் ப்ரைஸு, அதுலேருந்து லாஸு ப்ராஃபிட்டுன்னு கணக்கு பண்ணி போட்டுடணும். ஓகேவா? சிம்பிள். இந்த மெத்தடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா 5 செகண்டில் ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்பி அண்டு சிபி. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஓகே, கொஷின் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் வந்து 1800 சொல்லிட்டாங்க. இஃப் தேர் இஸ் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20%. அப்போ ப்ராஃபிட்னது 20%. 20% எப்படி ஆகலாம், 1/5 ஆகலாமா? அப்போ ப்ராஃபிட்டுன்னு கொடுத்துட்டான். அப்போ கீழே இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸு, அப்படின்னா மேலே இருக்கிறது என்னது, ₹1 லாபம், ₹1 ப்ராஃபிட்னு அர்த்தம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ₹1 ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்னா வந்திருக்கும், செல்லிங் ப்ரைஸ் வந்து 1 + 5, அப்போ 6 இருந்திருக்கும். ஓகே, அப்போ 6 இருந்திருக்கும். கொஷின் படிங்க மறுபடியும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ்ன்ட்டான். அப்போ செல்லிங் ப்ரைஸு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தானே டிஃப்ரென்ஸு. அப்போனா அது 6 - 5, அப்போனா அது 1. அப்போ அந்த ஒரு யூனிட் தான் என்னது, 1800. ஓகே, கொஷின் என்ன கேட்குறான், ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். அப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்னது இங்கே 5. ஏன்னா இந்த கொஷின் பாருங்கள், நம்ம 100ன்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணி போடல. இங்கே நீங்கள் போயிட்டு 100ன்னு போட்டக்கூடாது, தப்பு இது. ஏன்னா நம்ம மேலே அங்கே என்னத்தை அஷ்யூம் பண்ணுறோமோ அது கூட தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம ரேஷியோவாக மாற்றிருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், 5 தானே காஸ்ட் ப்ரைஸ், அப்போ 5 எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போ 5 எவ்வளோ, 18 5 எத்தனை 90. அப்போ 90,000 9,000. ஓகேங்களா? ஸோ இதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏதோ ஒன்று இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய். இந்த மாதிரி கொடுத்துருப்பான். கொஷின் பாருங்களா, அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிக்கல், 15 ஆர்டிக்கலோட கொள்முதல் விலை, அதாவது வாங்குகிற விலை அதே 10 ஆர்டிக்கலில் சேல் பண்ணுற விலையாக இருக்கும். அப்போ சப்போஸ் வந்து 15 ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கல் 10 ரூபா வச்சுப்போமே. அப்போ அந்த ஆர்டிக்கல் வந்து 10 ரூபான்னும் போது அப்போ 15 ஆர்டிக்கல் எவ்வளோ, 150 ரூபா. அப்போ 150 ரூபா விற்கிறது 10 ஆர்டிக்கல் சேல் பண்ணுறோம்ல, அப்போ அதுக்கு ஈக்குவல். புரியுதா? சும்மா சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம 10 ரூபா வச்சுப்போம். அப்போ 15 ஆர்டிக்கல் எவ்வளோப்பா, 150 ரூபா. 150 ரூபா. இப்போ ஒரு ஆர்டிக்கல் நான் வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ 10 ஆர்டிக்கல் எவ்வளோ, 150 ரூபா. அப்படின்னா அது 15 ஆர்டிக்கல், இது 10 ஆர்டிக்கல் ஈக்குவல் தானே. அப்போ இன்னும் 5 ஆர்டிக்கல் விற்றுருந்தா எனக்கு 75, கிட்டத்தட்ட 75 ரூபா லாபம் வந்துடும். புரியுதுங்களா? ஓகே, இது எப்படி ஏதலாம் வாங்க. காஸ்ட் ப்ரைஸ் சிபி ஆஃப்னா என்னது, மல்டிபிள்.
15 குத்துறானா இஸ் ஈக்குவல் டு குத்துறான். அப்போ இஸ் ஈக்குவல் டு போடணும். செல்லிங் ப்ரைஸு ஆஃப்னா இன்ட்டு 10 ஏதாச்சா? ஓகே டன். இப்போ இதை பாருங்கள், இது வந்து 3 5 சார் 15, இது 2 5 சார் 10. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை எஸ்பி எங்கே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு 2 டிவைட் பை 3ன்னு இந்த மாதிரி ரேஷியோவில் எழுதினீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ப்ரைஸ் 2, செல்லிங் ப்ரைஸ் 3. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது 2, செல்லிங் ப்ரைஸ் என்னது 3. கொஷின் என்ன கேட்குறான்? ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறான். அப்போ என்னது 2 ரூபாயிலேருந்து 3 ரூபான்னு இருக்குது. அப்போ 1 ரூபா லாபம். லாபம் எவ்வளோ? 1 ரூபா. 1 ரூபா வந்து லாபம், 1 ருபி. இப்போ கொஷின் என்ன கேட்குறான்? பெர்சன்டேஜும் கேட்குறான். அப்போ பெர்சன்டேஜ்னும் போது ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ மேலே என்னது? ப்ராஃபிட்டுக்கு என்னது? 1 ரூபா டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் எத்தனை? 2 இன்ட்டு 100. இதை போட்டோம் அப்படின்னா 50 வரும். அப்போ 15%, 50%. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா சம்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். சப்போஸ் இதே கொஷினில் வந்து உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 3 ரூபாயும் செல்லிங் ப்ரைஸ் ஒரு டிவைட் பை 2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியுதா, மேலே கற்று காஸ்ட்டு கீழே கற்று செல்லிங். அப்போ அது 1 ரூபா கம்மியாக இருக்குது செல்லிங் ப்ரைஸ். அப்போ லாஸ்ட்டில் விற்றுருக்கான், அப்போ லாஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேசிக்ஸான சம்ஸ்லாம் பார்ப்போம். சம்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்க டைப்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஏன்னா அங்கே பார்த்தது தான் நம்ம இங்கே கண்டினியூ பண்ணோம். ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஏன் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து எஸ்பின்னு எடுக்கிறாங்கன்னு புரியாது. அந்த பர்சன்டேஜ் பார்த்தா தான் புரியும். தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.